ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் பாவக்காய் வச்சு கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் நல்லா மொறுன்னு பாவக்காய் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பாவக்காய் சில்லின்னு கூட சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் சூப்பராக போகும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இந்த பக்கோடா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ரெண்டும் ஒரு சின்ன பாவக்காவும் மொத்தம் 3 சைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு நல்லா தின் ஸ்லைஸாக இதை பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். நல்லா மொறுவலாக வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால் நல்லா மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணிடுங்க. இப்போ பாவக்காவை நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நடுவில் இருக்கும் பார்த்திங்களா விதை, அதையும் நம்ம எடுத்துடணும். விதை இருந்ததுன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ விதையை எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே நம்ம விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பாவக்காவை பக்கோடா செய்கிறதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பழுத்ததாக வாங்கிடாதீங்க. நடுவில் கொஞ்சம் பழமாட்டவெல்லாம் இருக்கும், அது மாதிரிலாம் வாங்கக்கூடாது. நல்லா பிஞ்சு காயாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கோடா. பாவக்காவை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை போட்டுடலாம். ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து கூட குறைய போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், ½ டீஸ்பூன் கரம் மசாலா, பாதி லெமனோட ஜூஸ், கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். அப்புறமா நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சுக்கலாம். ஆயிலை மிதமான தீயில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கோடா, வெங்காய பக்கோடா போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒன்று எடுத்து அப்படியே ஊற்றி விட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கருகாமல் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா கொதி அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு பொரிய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பாவக்காய் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெளியே எடுத்து நம்ம சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா மொறுவலாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ருசியான பாவக்காய் பக்கோடா எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கசப்பு ரொம்பவே குறைஞ்சி நல்லாயிருக்கும் ருசியாக. ஃபிஷ் ஃப்ரை வாசம் வரும். நீங்கள் செஞ்சுட்ருக்கும் போதே நல்லா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும். ஸோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.